சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு ரோஹிணி வராங்க. என் மீது உங்களுக்கு என்ன கோபம் இருக்குன்னு என்ன எனக்கு தெரியும் என்று சொல்ல பார்வதி பதிலளிக்கிறாங்க. கோபம் எல்லாம் இல்லை, வருத்தம்தான். உன்னை எனக்கு ரொம்ப வருடமாக தெரியும். ஆனால் என்னிடமே நீ பல உண்மைகளை மறைத்து விட்டாய். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் என்று சொல்வார்கள். ஆனால் நீ 1000க்கும் மேற்பட்ட பொய்களை சொல்லிவிட்டாய். இதற்கு ரோஹிணி பதில் சொல்கிறாங்க. நான் ஏன் பொய் சொன்னேன்னா எல்லாம் மனோஜுக்காகத்தான்னு சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போது திடீரென விஜயா பார்வதி வீட்டுக்கு வராங்க. ரோஹிணியை ஒரு அறையில் பார்வதி மறைச்சு வைக்கிறாங்க. பின்னர் விஜயா பார்வதியிடம், ஒரு கேரளா சாமியார் உனக்கு தெரியும்னு சொன்னாயே, அந்த சாமியாரை நான் பார்க்கணும். அவரிடம் சொல்லி மனோஜையும் ரோஹிணியும் பிடிக்க போகிறேன். ரோஹிணியை பிடிச்ச உடனே மனோஜுக்கு ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இதை மறைஞ்சிருந்து கேட்ட ரோஹிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. பின்னர் விஜயா போனதுக்கப்புறம் அவங்க என்னையும் மனோஜையும் பிடிக்க பிளான் போடுறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எந்த சாமியாரிடம் போகிறாங்களோ அந்த சாமியார் யார் என்று எனக்கு முதல்ல சொல்லுங்க. நான் அவரை போய் முன்கூட்டியே பார்க்குறேன் என்று பார்வதியிடம் கேட்குறார் ரோஹிணி. இதுக்கு இடையில தான் வித்யாவை பார்க்க அவருடைய காதலர் வராரு. உங்கள் பெயரில் ஒரு பிளாட் வாங்க போகிறேன். அந்த பிளாட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வரணும். அதற்கு வித்யா சரி வருகிறேன் என்று பதிலளிக்கிறார். இந்த நிலையில தான் மனோஜ் ரோஹிணியிடம் 30 லட்சம் ஏமாற்றிய நபரை மீனா தற்செயலாக கண்டுபிடிக்கிறாங்க. அவரை பின்தொடர்ந்து செல்றாங்க. அந்த நபரை அவரால் ஃபாலோ செய்ய முடியல. ஆனால் அதே நபர் வித்யாவை திருமணம் செய்ய போகும் நபருக்கு பிளாட்டை காண்பிக்க செல்கிறார். இதனையடுத்து தான் மீனா அந்த மோசடி நபரையும் கண்டுபிடிச்சு 30 லட்சத்தை வாங்க போறான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறமா வித்யா மீனாவை தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு கூப்பிட மீனாவும் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. நாளை என்னுடைய வருங்கால கணவர் பிளாட் வாங்க போகிறாரு, நீங்களும் வாங்க என்று சொல்கிறாங்க வித்யா. நான் வருகிறேன்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணியை வர சொல்லுங்க என்று கூற, வேண்டாம், ரோஹிணியை நான் இன்னொரு நாள் அழைத்து செல்கிறேன் என்று கூறுகிறார் வித்யா. இன்னொரு பக்கமாக மீனா போன பிறகு ரோஹிணி வந்து, என்னமா நடந்துட்டுருக்கு, என்னை கூப்பிடவே மாட்ற, ஆனால் மீனாவை கூப்பிட்றேன்னு கோவப்படுறாங்க ரோஹிணி. அதற்கு வித்யா சொல்கிறாங்க, நீ தான் எனக்கு எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது உண்மைதான். ஆனால் மீனா எனக்கு லவ் குரு, அதனால தான் அவங்கள முதல்ல கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க வித்யா. இதை கேட்டு ரோஹிணி அதிர்ச்சி ஆகிறதோட இந்த எபிசோடு பரபரப்பாக முடியுது. சரி, இதே போல் சிறகடிக்க ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.